தேநீர் இடைவேளை சேனலால் என் வாழ்வில் நடந்த மாற்றம். தேநீர் இடைவேளை சேனல் அவங்களோட வீடியோ பார்த்ததுனால நான் கடன் பத்தின ஒரு சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டேங்க. அதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்தாதான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறத உங்களால தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேநீர் இடைவேளை சேனல் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது பணத்தை பத்தி நம்ம பேசினாலே ஒரு சிலவங்க நெகட்டிவான ஒரு விஷயமா நினைக்கிறாங்கங்க. அதாவது பணங்கிறது நம்மளுக்கு வேணும். பணங்கிறது எல்லாருக்குமே வேணுங்க. நம்மளோட அன்றாட தேவைகளுக்கு நம்மளுக்கு பணம் வேணும். நம்மளோட பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்கு நம்மளுக்கு பணம் வேணும். நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்மளுக்கு பணம் வேணும். சில டைம்ல நம்மளுடைய தேவைகளுக்காக கடன் எடுக்க வேண்டியது வருங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே போதும் அப்படிங்கிற ஒரு மனம் வேணுங்க. அப்படி இருந்தாதான் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். இது அவங்க சொன்னதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் 4 பேருக்கு போய் சேரணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லணும். அதே போல புதுசா வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வீடியோவா மேக் பண்ணியிருக்கேங்க. நம்ம கடன் வாங்குற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதாவது கடன்லயே 2 விதமான கடன் இருக்குங்க. என்னது 2 விதமான கடனா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதாவது நல்ல கடன், கெட்ட கடன் அப்படிங்கிறது. நல்ல கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வீட்டுக்காக, நம்ம வீடு கட்டுறதுக்காக வாங்குற கடன், கல்வி கடன், நம்ம தொழில் பண்றதுக்காக வாங்குற கடன். இதெல்லாமே நல்ல கடன்ங்க. கெட்ட கடன் அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது, ஆடம்பர தேவைகளுக்காக நம்ம வாங்குறது, இதெல்லாமே கெட்ட கடன்ங்க. நம்ம ஒரு சிலர் வெளியில வட்டிக்கு கடன் வாங்கியிருப்போம். கடன் வாங்கினாலும் நம்ம மாதம் மாதம் அதோட வட்டியை மட்டும் தான் கொடுக்க முடியுமோ, அசல் தொகையை நம்மளால கொடுக்க முடியாமே போகும். சரி, அப்படின்னா பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். அப்போ பர்சனல் லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை வாங்கி நம்ம வட்டிக்கு வாங்கின அமௌண்ட்டை நம்ம அடைச்சு விடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு போய் கடன் கேட்போம். ஒரு சிலவங்க யோசிப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்குறேன், அப்போ எனக்கு பேங்க் போனாலே எனக்கு லோன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம பேங்க் போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் ஒரு சில இருக்குங்க. நம்ம பர்சனல் லோன் அப்ளை பண்ண போனா பேங்க்ல கேட்பாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி பேங்க்ல லோன் எடுத்திருக்கீங்களா அப்படிம்பாங்க. நம்ம லோன் எடுத்திருக்க மாட்டோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க, சிபில் ஸ்கோரை செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படிம்பாங்க. சாரி, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்ல, அதனால உங்களுக்கு லோன் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பர்சனல் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 750க்கு மேல சிபில் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லோன் வாங்குறதுனால உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், இவங்க லோன் கொடுத்தாதானே நம்ம சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், லோனே வாங்காம எப்படி சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. அதுக்கு முன்னாடி சிபில்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட். இப்போ நம்ம நிதி நிறுவனங்கள்ட்டயோ பேங்குகளே கடன் எடுத்திருப்போம். நம்ம ஒவ்வொரு இடத்துலயா கடன் எடுத்திருப்போம். நம்ம நினைப்போம், நம்ம எடுக்கிற கடன் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கடன் வாங்க ஆரம்பிப்போம். ஆனா அதை முறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சிபில் நிறுவனங்க. இந்த சிபில் நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எங்கெங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ, அதாவது நீங்க கடன் இப்ப நிதி நிறுவனங்கள்ட்டயோ பேங்க்லயோ நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ், ஃபுல் டீடைல்ஸையும் அதாவது சிபில் நிறுவனத்துக்கு இவங்க அனுப்பி வச்சிருவாங்க. அனுப்பி வைக்கும் போது அந்த சிபில் நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு மார்க் போடுவாங்க. அதாவது இவங்க கரெக்டா அடைச்சிருக்காங்க, இவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதாவது சிபில் நிறுவனத்துல நீங்க எங்கெங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற உங்க வரலாறே இருக்கும். அப்படிங்கும்போது அதை வச்சு அவங்க ஒரு ஸ்கோர் மார்க் போட்டு உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதாவது 300ல இருந்து 900 வரைக்கும் ஸ்கோர் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க 300ல இருந்து 500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோர், சிபில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கடன் வாங்க முடியாது. நீங்க கடன் வாங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு. இப்போ 550ல இருந்து 650 வரைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கும் கடன் கொடுக்க தயங்குவாங்க. இப்போ 650ல இருந்து 750 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது குட், அதாவது உங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. இவங்க கடன் வாங்கினாங்கன்னா கெட்டுவாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது 750ல இருந்து 900 இருந்துச்சுன்னா அது வெரி குட், அதாவது நல்லா அவங்களுக்கு கடன் கொடுத்தா கட்டாயமா கெட்டுவாங்க, பயப்படாம நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்காக தாங்க அந்த சிபில் கொண்டு வந்தது. இப்போ சிபில் ஸ்கோர்னா என்னன்னு பார்த்தோம். அந்த சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அமேசான், பிளிப்கார்ட்ல பொருள் வாங்குறது மூலமாவும் நம்மளால சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. அதாவது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அமேசானோ பிளிப்கார்டோ கிளிக் பண்ணி அதுல இருந்து நம்ம டெபிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதாவது நம்ம அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜிபே வழியா நம்ம அமௌண்ட் பே பண்ணுவோம். இல்ல அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியா நம்ம கொடுப்போம். இல்ல அப்படின்னா கிரெடிட் கார்டு வச்சு இஎம்ஐ ஆப்ஷன்ல நம்ம போட்டு நம்ம பொருட்களை வாங்குவோம். ஆனா எதுவுமே இல்லாம
அதுல பே இன் லேட்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. அமேசான் பே லேட்டர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேஒய்சி ஃபார்ம் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்தே நம்மளால கடன் வாங்க முடியுமாங்க. அதாவது நம்ம எதுவும் நம்மளோட தேவைக்கு ஏதாச்சும் நம்ம பொருட்கள் வாங்கிட்டு மாதம் மாதம் ஒரு இஎம்ஐயா நம்ம அமௌண்ட் பே பண்ணுவோம். அது எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ நம்ம 1ஆம் தேதி கடன் எடுத்துருந்தோம் அப்படின்னா அடுத்த 1ஆம் தேதி அவங்க அந்த கடனை எடுப்பாங்க, டெபிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கரெக்டா அந்த 1ஆம் தேதிக்கு முன்னாலேயே நம்ம அந்த அமௌண்ட்டை போட்டுட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5000க்கு நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அது பே லேட்டர் ஆப்ஷன் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பேங்க்ல நம்ம கரெக்டா இப்போ 1ஆம் தேதி நம்ம பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 1ஆம் தேதி வந்து டெபிட் பண்ணுவாங்க நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து. அப்போ கரெக்டா நம்ம எவ்வளவு 5000 வாங்கியிருந்தோமோ அந்த 5000 நம்ம அக்கௌண்ட் 5000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே டெபிட் பண்ணிக்கிருவாங்க. இப்போ அமேசான்லயும் ஃபிளிப்கார்ட்லயும் நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து அப்படியே சிபிலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்போ அது மூலமா நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு மூலமாவும் நம்மளால சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப மோசமானது அப்படிம்பாங்க. ஆனா நல்ல விதமா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே அவங்களுக்கு பயன் கொடுக்கும். அதாவது கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு கடன் மாதிரிங்க. அதாவது இப்போ ஒரு 50,000 உங்களுக்கு லிமிட் இருந்துச்சு அப்படின்னா 50,000 நீங்க எடுக்காம மேக்ஸிமம் ஒரு 20,000 நீங்க எடுத்துட்டு அதை கரெக்டா நீங்க அடைச்சீங்க, அப்படி டிசிப்ளினோட நீங்க அடைச்சீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. கூடுதல் வட்டி அப்படின்னா கிரெடிட் கார்டு தாங்க கூடுதல் வட்டி. அதாவது ஆண்டுக்கு 30% 45% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்கங்க. அதனால டிசிப்ளினா யூஸ் பண்றவங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமா சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, சின்ன சின்ன ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து நீங்க கார் லோனோ இல்ல வீட்டு லோனோ நீங்க வாங்கியிருப்பீங்க. 5 வருஷமோ இப்ப 7 வருஷமா நீங்க லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்குள்ள 7 வருஷத்துக்குள்ள நீங்க கரெக்டா லோனை அடைச்சிட்டீங்க அப்படின்னா அது மூலமா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். பர்சனல் லோனோ இப்போ கிரெடிட் கார்டு வச்சு நம்ம லோன் வாங்கும்போது நம்ம இஎம்ஐ வந்து குயிக்கா அடைக்க பார்க்கணும். அதாவது சீக்கிரமா உள்ள டேர்ம்ல வந்து நம்ம அடைக்க பார்க்கணும். இஎம்ஐல வந்து டேர்மா எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இஎம்ஐ எல்லாம் நம்ம குறைவான டேர்ம்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா லோன் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேங்க்ல இப்போ அப்ளை பண்ணுவோம். இப்போ எஸ்பிஐல இருக்கட்டும், ஐஓபிலயா இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு நிறைய பேங்க்ல நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுவோம். அதாவது இங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் நம்மளுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க அப்படி அப்ளை பண்றது மூலமாகவும் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஃபுல்லாவே குறையும். அதனால நம்ம ஒரு பேங்க்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்காக ஒரு டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இல்லாம நம்மளோட அவசர தேவைக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பல பேங்குகள்ல போய் நம்ம அப்ளை பண்ணும்போது மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வரும். அப்படிங்கும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து கூடுதல் வந்து கம்மியாகும். ஒரு கடன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அர்ஜென்ட் கட்டாயமா கடன் வாங்கிதான் ஆகும். அப்படி நம்ம கடன் எடுத்தோம் அப்படின்னா அதை டிசிப்ளினோட அடைக்க பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்க. இப்போ கடன் வாங்குறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயமாவே தெரியுது இல்லை, எல்லா இடத்துலயும் கடன் வாங்கிடுறாங்க. ஆனா அதை அடைக்கும் போதுதான் அதோட கஷ்டங்கள் தெரியும். எல்லாரோட லைஃப்மே கடன்ல தான் போகுது. எப்பவுமே நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினைச்சா நம்ம கடன் வாங்கணுங்க. மத்தவங்க நல்லா இருக்காங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு நினைச்சு நம்ம கடன் வாங்கவே கூடாது. மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழாம நம்மளுக்காக நம்ம வாழ பழகணுங்க. அப்படிங்கும்போது ஒரு நிம்மதி, கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையா நம்மளால வாழ முடியும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்க. அதாவது திருக்குறள்ல சொன்னது போல போதும் என்ற மனப்பான்மை இருக்கிறது தாங்க நம்மளுக்கு உண்மையான செல்வம். அதுதான் நம்மள மகிழ்ச்சியா வச்சிருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வயதான காலத்தில் பணத்தை சேமிப்பது எப்படி அப்படின்னு டீடைல்ஸா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.